ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ அந்த நல்ல நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமான தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை இந்த நாளிலே கொடுக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன்? இன்றே செய்கிற ஒரு ஆசீர்வாதம், இன்றே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் என்றால், இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆசீர்வாதம், 2 மடங்கு நன்மைகளை தருகிற ஆசீர்வாதம். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் யோபைத்தான் ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். நம்பிக்கையோடு கூட காத்திருந்த யோபு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்ததான யோபு, மனிதர்களை நம்பாதபடிக்கு, மனைவியை நம்பாதபடிக்கு, சிநேகிதர்களை நம்பாதபடிக்கு, கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாய் கொண்டிருந்த யோபனுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தந்த தேவன். இதோ இன்றைக்கு நாம் கர்த்தரை மட்டும் நம்புகிற வேளையில, கர்த்தரை மட்டும் இறுக பிடித்து கொண்டிருக்கிற வேளையில, சிலுவையின் ஜெயத்தை மட்டும் இறுக பிடித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, நிச்சயமாகவே இந்த நாளில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். யோபு முறுமுறுக்கவில்லை. யோபு சிநேகிதர்கள் பேசினது போல பேசவில்லை. யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை பயன்படுத்தினார். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை எனக்கு தருவார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூட இருந்தார். இதனாலே நம்பிக்கையோடு கூட இருப்போம். நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை 2 மடங்காய் ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லவரே, நாங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம்ப்பா. நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆசையும் விருப்பமும் இல்லப்பா. இதோ நாங்கள் உம்மை மட்டும் இறுக நம்பி நிற்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காய் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. இன்றைய நாளிலேயே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், கர்த்தர் கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அதை பெற்றுக் கொள்ளுவார்களாக சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். God bless you.